ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்கழி 5வது நாள் வெள்ளிக்கிழமை. ஸோ, அதனால ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு போலான்ட்டு இருக்கோம். ஸோ, அதுக்கு இங்க ஃபர்ஸ்ட்டு நான் வெல்லம் ஒரு 400 கிராம் எடுத்து, ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி கரைய வைக்கிறேன். கரைஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விடணும். அப்புறம் ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3 பழம், என்ன பழம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அத வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போறேன். ஸ்மாஷ் பண்றதுன்னா, மிக்ஸியில போட்டு ஸ்மாஷ் பண்ணா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அந்த மாரி வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணா மட்டும் போதும். இப்ப அது கூட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்றேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அந்த வெல்லம் ஃபுல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு கொஞ்சம் கெட்டியான மாவா பிசைஞ்சுக்கிறேன். அதாவது நம்ம இந்த போண்டாலாம் போடுவோம் இல்லைங்களா? அந்த கன்சிஸ்டன்சி. இப்ப அதுல ஒரு துளியோண்டு பேக்கிங் சோடாவும், சால்ட் ஆட் பண்ணி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆ பேக்கிங் சோடா எதுக்கு ஆட் பண்றோம்னா, அப்பதான் நம்ம பொரிக்கும்போது உள்ள நல்லா வெந்திருக்கும். பேக்கிங் சோடா போடலன்னா, உள்ள வேகறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, இப்போ நம்ம சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து எடுத்து இப்படி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹீட் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஹீட்ல வைங்க. இங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு டார்க் தேவையில்ல. கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் இருக்கும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஆயிலோட ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்டா போச்சு. இப்படியே நான் எல்லா பேட்டரும் ஊத்தி பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. 5:00 ஆயிடுச்சு. கோவிலுக்கு போக டைம் ஆச்சு. அம்மா பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க.